அந்த இடத்துல கற்பழித்து கொலை பண்ணி போட்டுட்டு போயிருக்கிறாங்க. சமூகத்துக்கு வேணும். பொம்பளை பிள்ளைய தொட்டா நம்மளை வெட்டி போட்டுருவாங்க, சுட்டு போட்டுருவாங்க. அரசு இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை வந்து இந்த 4 ஆண்டு காலம் அவர் ஆண்ட ஆட்சியில் நடந்து தான் போகணும். ஆனால் தெருவுக்கு 4 டாஸ்மாக் திறந்து வச்சுருக்காங்க. சமூகத்தில் பாதுகாப்பு வேணும்னா அரசு தானே பாதுகாப்பை கொடுக்கணும். இந்த மாதிரி குற்றம் நிரூபிக்கப்பட்ட உடன் 1 மணி நேரத்தில் ஒரே செகண்ட் ஒருத்தன் முடிச்சுட்டு போயிட்டான். அந்த குழந்தையோட அம்மா அப்பாவோட நிலைமை என்ன? அந்த ஆள் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு குற்றவாளி. மூதாட்டியை கற்பழித்து கொலை பண்ணிட்டு ஒரு நடிகையை பேசின உடனே எல்லாரும் கேமரா முன்னாடி வந்து பேசுகிற நீங்கள் ஏன் இந்த விளாத்தி குளத்து சம்பவத்தையும் இந்த குழந்தைங்களுடைய ரேப்பிங் கேஸுக்கும் ஒரு தப்பு பண்ணாலும் அதே தண்டனை தான், 2 தப்பு பண்ணாலும் அதே தண்டனை, 100 பண்ணாலும் அதே தண்டனை. அவன் அதனால தானே ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். இந்த மாதிரி தொடர்றவனுக்கு ஒரு பயத்தை ஃபஸ்ட்டு உண்டு பண்ணுங்க. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஜானகி சுந்தரராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் 12th படிக்கக்கூடிய ஒரு மாணவியை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க மேம். ஸோ தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மாதிரியான செய்திகளும் தொடர்ந்து பரவிட்டே வருது. ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு என்னவா மேம் இருக்குது? ஆக்சுவலாக தூத்துக்குடியில் வந்து அது ஒரு குக்கிராமம். அந்த பொண்ணு வசித்த இடம். 10th வந்து 495 மார்க் எடுத்த பொண்ணு. இப்போ 12th எக்ஸாம் இப்போ போயிட்டுருக்கு. ஈவினிங் அதாவது அந்த பொண்ணு வந்து வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு அங்கே வந்து கழிப்பிட வசதிகள்லாம் அவ்வளோவா இன்னும் கிடையாது. அப்போ இன்னும் நிறைய குக்கிராமம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப அதாவது பின்தங்கிய சில கிராமங்களில் அதுவும் ஒரு கிராமமாக இருக்கிற இடத்துல இந்த பொண்ணு போயிருக்குன்னா அந்த இடத்துல கற்பழித்து கொலை பண்ணி போட்டுட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஈஸியாக கடந்து போகிற விஷயம் நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு கடந்த 10 நாளாக குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போலீஸார் தேடிட்டு இருக்காங்கங்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயம். இந்த பொண்ணு வந்து ஒரு படித்த படிப்புக்கு இன்றைக்கி இந்த இறப்பு அப்படிங்கிறது அவங்க வீட்டில் இதை யோசித்து பாருங்களேன். தன்னோட வாழ்க்கையோட மொத்த அத்தியாயத்தையும் ஒரே செகண்ட் ஒருத்தன் முடிச்சுட்டு போயிட்டான். அந்த குழந்தையோட அம்மா அப்பாவோட நிலைமை என்ன? ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் தான் அந்த பையன் ஆளை பிடிச்சிருக்காங்க. அந்த ஆள் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு குற்றவாளி. மூதாட்டியை கற்பழித்து கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனவராமா. இப்போ ஜாமீனுக்கு வந்திருக்காரு. கொலை குற்றங்களும் இந்த கற்பழிப்பும் இந்த மாதிரி வன்கொடுமைகளும் வந்து அதிகமாக நடக்கிறது நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்புங்கிறது அறவே இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது எங்கிருந்தோ வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, இல்லை எங்கிருந்தோ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நம்ம இதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு குற்றவாளி வெளியில் வந்திருக்கான். அந்த குற்றவாளிக்கிட்ட இந்த பொண்ணு சிக்கி இருக்குது. அப்போ அந்த குற்றவாளி வந்து எப்படி இவங்க வெளியே விட்டாங்க ஒரு விஷயம். எனக்கு என்னன்னா பாதுகாப்புங்கிறது இப்போ நம்ம யாரை பொருட்படுத்துறது. இப்போ அந்த கிராமத்தில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு 4 சுற்று வட்டாரத்தில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 500 வீடு இருக்கும் அந்த வீட்டில். அந்த இடத்துலையே குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இந்த சிட்டி கலாச்சாரத்தில் எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம உணர முடியும். இவ்வளோ ஈஸியாக ஒரு ரேப்பிங் அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு ஒரு மர்டர் பண்ணிட்டு ஒரு பர்சன் 10 நாளாக காணவில்லை, நிறைய தனிப்படை அமைச்சு தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெண்களுக்கு நிகழ்த்திய இந்த தருணத்தில் பாதுகாப்பை வந்து நமது அரசு செயல்படலைன்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஒரு பெரிய சில இடங்கள்லாம் நடந்திருந்தது அப்படின்னா இந்த நேரம் தனிப்படை பயங்கரமாக வேலை செஞ்சுருக்கும். நிறைய விஷயங்கள் செய்திகள் தாள் வழியாக வெளியில் வந்திருக்கும். இந்த நேரம் குற்றவாளி உங்களுக்கு தெரியும், 2 நாளில் பிடிச்சிட்டோம் 3 நாளில் பிடிச்சிட்டோம்னு சொல்லிப்பாங்க. இப்போ 10 நாள் ஆகியும் இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்கிற விஷயம்னா அந்த தாய் தகப்பனார் அந்த பொண்ணை இன்னும் நல்லடக்கம் செய்யலை, இன்றைக்கி தான் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது சட்டம் தன் கடமையை சரியாக செய்யலைங்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு பங்கு எடுக்குது. அரசு இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை வந்து இந்த 4 ஆண்டு காலம் அவர் ஆண்ட ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் எங்களை மாதிரி செய்யலைன்னு சொன்னார். ஆனால் இந்த கடந்த 1 வருடமாக அப்படி நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமைகளும் பாலியல் பலாத்காரமும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் நடந்ததான் நிறைய செய்தித்தாளில் படிச்சிருக்கோம். நிறைய இன்றைக்கி பார்க்குறது உண்டு. பாதுகாப்பை நான் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? என் குழந்தைய நான் வீட்டு வரைக்கும் பாதுகாப்பேன். சமூகத்தில் பாதுகாப்பு வேணும்னா
அரசு தானே பாதுகாப்பை கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கான ஒரு ப்ரிகாஷனோ ஒரு ஆக்ஷனோ வந்து சென்னையில் இருக்குது சிட்டியில் இருக்குன்ற மாதிரி வருது மேம். ஆனால் வந்து இந்த குக்கிராமத்துலேயோ அங்கெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸ் கூட இல்லாமல் இருக்காங்களே, இது எந்த அளவுக்கு மேம் இருக்குது? அதுதாம்மா, இப்போ தவறுகள் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கான கிடச்சிருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த குற்றவாளி வந்து ஆல்ரெடி ஆயுள் கைதி. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆயுள் கைதி ஜாமீனில் வெளியில் வந்திருக்காரு. அவர் வந்து இன்னொரு கொலையும் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ அந்த ஆளோட மனநிலை என்ன இருக்கும்? ஒரு தப்பு பண்ணாலும் அதே தண்டனை தான், 2 தப்பு பண்ணாலும் அதே தண்டனை, 100 பண்ணாலும் அதே தண்டனை. அவன் அதனால தானே ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். இப்போது நீங்கள் அவனை திரும்ப உள்ளே கூட்டிகிட்டு போய் விசாரித்து இவன் தான் தப்பானவன் சொல்லி நீங்கள் பண்ணி திரும்ப உள்ளே தானே வைக்க போகிறீங்க. திரும்ப இதே மாதிரி ஒரு ஜாமீனில் வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம் இருக்குது? நான் இப்போ என்ன சொல்ல வரேன், பெண்களுக்கான வன்கொடுமை, பெண்களுக்கான அச்சுறுத்தல், பெண்களை தொடறான் அப்படின்னாலே பயம் வர மாதிரி ஒரு சட்டம் இருந்தால் தானே தொடமாட்டாங்க. இப்போ இதுக்கான தீர்வு என்னென்னா, முழுக்க முழுக்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறத விட இந்த மாதிரி தொடரவனுக்கு ஒரு பயத்தை ஃபஸ்ட்டு உண்டு பண்ணுங்க. எங்களுக்கு பாதுகாப்பு தரதுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பயம் இருந்தாலே பெண் பிள்ளைகள் பயம் இல்லாமல் போகலாம். ஒன்றும் இல்லைம்மா, ஸ்கூல்லேருந்து வீடு வரைக்கும் வர்றதே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஸ்கூல்லேருந்து கடந்து வர ஒரு கிலோமீட்டரில் நடந்து வர பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நடந்து தான் போகணும். ஆனால் தெருவுக்கு 4 டாஸ்மாக் திறந்து வச்சுருக்காங்க. அதை கடந்து போகிறக்குள்ள ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு பெண்களும் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் போயிட்டுருக்காங்க. முந்தி காலத்துலலாம் இரவு நேரமெல்லாம் பயந்ததில்லை. அந்த கிராமத்தில் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய ஒரு இடம். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால இனி அந்த எல்லா குழந்தைங்களும் பயப்படும், வெளியில் போகிறதுக்கு பயப்படும். இதை தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறப்போ, சட்டம் தன் கடமையை செய்யணும் டைலாக் சொல்லாமல் தீர்மானமான சட்டம் இருக்கணும். பெண்களுக்கான பாதுகாப்பான சட்டம் இருக்கணும். இந்த பிரச்சனையை அடுத்து இப்போ இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரீசெண்டாக 3 பசங்க, அதாவது 2 பொண்ணுங்க 1 பையன் 2 வீலரில் போகிறாங்க. எங்கே மிட் நைட்டில் 1 மணிக்கு. இப்போ இது எதை நோக்கி கடந்து போகுது? அவங்களுக்கு என்னென்னா பயமறியா குழந்தைங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் பின்னாடி வந்தவங்க துரத்துனதுனால 2 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. 1 பையனும் 1 பொண்ணும். கீழே விழுந்த பொண்ணுக்கு 14 வயசு, தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ எதை குறிக்குது நம்மளுக்கு? இதுக்கான தீர்வு யார் கொடுக்கறது? இப்போ நானோ நீங்களோ இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஒரு தீர்வு சொல்லுவேன். இந்த மாதிரி குற்றம் நிரூபிக்கப்பட்டவுடன் 1 மணி நேரத்தில் ஒன்று தூக்கில் போடணும், இல்லைன்னா பொதுமக்கள் முன்னாடி ஒரு 2 பேரை சுட்டு பாருங்களேன். ஏதோ ஈஸியாக பேசுகிறோன்னு நினைக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்டான்ல, தெரிஞ்சு போச்சா, அவனுக்கே தண்டனை கொடுக்குற. இதில் என்ன பிரச்சனைனா, இப்படி நீ தண்டனை கொடுத்துட்டோன்னா பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் நாளைக்கு தப்பு பண்ணவெல்லாம் மாட்டினா சுட்டு கொண்டுருவாங்கங்கிறக்காகவே தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெரிய ஆளுங்களுக்கு நடந்தால் தான் குற்றம், சின்னவங்களுக்கு நடந்தால் குற்றம் இல்லைங்கிறது இன்னும் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த விளாத்திக்குளத்து விஷயத்தில் நீங்கள் எந்த நியூஸ் சேனலாக எங்கேயா பாருங்கள், வேறு யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா? மாதர் சங்கம், பெண் உரிமை சங்கம், இந்த ஃபெமினிசம் பேசுகிறவங்க, பெண்களுக்காக போர்க்குடி தூக்குறவங்க, யாராவது ஒருத்தர் அந்த இடத்துக்கோ இல்லை முக்கியமாக அவங்கவுங்க இடத்துல எங்கேயா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சங்கங்களும் இந்த மாதிரி ஒரு செயல்களும் யாருக்காக செயல்படுது? நான் என்ன சொல்லுவேன், குக்கிராமத்தில் இருக்கிற இப்போ இறந்த பொண்ணு அடுத்த வருஷம் ஓட்டு போடுற பொண்ணு, இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த ஓட்டு உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன் நீங்கள். அப்போ எங்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா? இப்போ நேற்று சமீபமாக ஒரு நடிகையை வந்து அவதூறு பேசிட்டார், ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பேசிட்டார். அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து செருப்பு மலை போட்டு அவரை வந்து நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. நிறைய ஆக்ட்ரஸ் வந்து அவங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நடிகையை பேசின உடனே எல்லாரும் கேமரா முன்னாடி வந்து பேசுகிற நீங்கள் ஏன் இந்த விளாத்திக்குளத்து சம்பவத்தையும் இந்த குழந்தைங்களுடைய ரேப்பிங் கேஸுக்கும் ஏன் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? ஓட்டு போட்டு மக்கள் ஒரு ராஜ்யத்தில் உங்களை உட்கார வைக்கிற நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க. ஆரவாரம் பண்ணி பால் ஊற்றி கட் அவுட் வச்ச ரசிகர்களுக்கும் உங்களை நாங்கள் வந்து படம் பார்த்தா தானே இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே சுயநலமாக இருக்கிறப்போ பொதுநலம்னு ஒன்று வேணும் இல்லை எங்களுக்கு. பெரிய ஆளுங்களுக்கு நடந்தால் சம்பவம், இந்த மாதிரி நடந்தால் சும்மா ஒரு 4 நாள் நியூஸில் வரும், 5ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து இப்போ நடக்கிறதுக்கு என்ன? இப்போ நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றத்துக்கு தீர்வு என்ன? அந்த நபர் இருக்கவே கூடாது. அதுதான் மெயின். 4 வருஷம் 5 வருஷம் கேஸை வாதாடுறதுக்கு ஒரு டைமு, அப்புறம் அவங்கள கொண்டே உள்ளே உட்கார வச்சு கறியும் ஜோறும் போட்டு நீங்கள் அவனை நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கி திரும்ப வந்து இதெல்லாம் வேண்டாம். அப்பப்போ தயவு செஞ்சு அதுக்கான தீர்வை கொடுத்தீங்கன்னா இன்னும் அடுத்த பெண் பிள்ளைகளுக்கு பயம் இல்லாமல் ரோட்டில் போகலாம். இப்போ சிட்டியில் இருக்கிற அளவுக்கு அவேர்னஸ் வந்து இந்த கிராமத்து சைட்லேயோ இல்லை வந்து கொஞ்சம் சென்னையை தள்ளி போனாலே வந்து அது கிராமம் தான் சொல்கிறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க சைடில் வந்து சிட்டியில் இருக்கிற ஒரு அவேர்னஸ் வந்து அங்கேயும் வரணும்னு நான் நினைக்கிறேன் மேம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரி அவேர்னஸ்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க பெண்களுக்காக? எக்ஸ்பெஷல் ஒரு பள்ளிக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்க அங்கெல்லாம் அவேர்னஸுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்ப்பாங்க. எந்த பொண்ணு எங்கே போகிறா, எங்கே வரா, என்ன பண்ணுறா, குடிபோதையில் இருக்கிறவனும் மது போதையில் இருக்கிறவனும் கஞ்சா போதையில் இருக்கிறவனுக்கு அவன் பொண்டாட்டின்னு தெரில, அம்மானு தெரில, பிள்ளைன்னு தெரில. இப்போ நான் என் குழந்தைய நான் இப்போ பொம்பளை பிள்ளைக்கு நான் எப்படி அவேர்னஸ் கொடுப்பேன்?
பெண்களுக்கு என்ன அவேர்னஸ் கொடுக்க முடியும்? பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோ, அதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பெப்பர் ஸ்ப்ரே நம்ம வெளியில் வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சம்பவத்துக்கு நீங்கள் வெறும் பெப்பர் ஸ்ப்ரே வச்சு என்ன பண்ணுவீங்க? முழுக்க முழுக்க வந்து அவேர்னஸ்ங்கிறது பெண்கள்கிட்ட இன்றைக்கி நிறைய இருக்குது, எல்லாமெல்லாம் இல்லைம்மா. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு வந்து வெறும் அவேர்னஸ் மட்டும் பத்தாது, பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும். அதுதான் நம்மளுக்கு மெயின் சப்ஜெக்ட்டு. இப்போ நான் வெளியில் போகிறேன்னா, நான் என்னோடய தெருவை தாண்டி நான் நிம்மதியாக போயிட்டு வரணுங்கிறது எனக்கு வந்து சமூகம் சார்ந்தும் அரசு சார்ந்தும் ஒரு உறுதி கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பாக போயிட்டு வராங்க, இந்த அரசு நம்மளை நல்லபடியாக நடத்தியிருக்கு, நம்ம வந்து எப்பயுமே இப்படியே வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் தெருவுக்குள்ளே போக முடியும். சட்ட ஒழுங்கு எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணு காணாமல் போனோடனே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து அதை வந்து எடுக்கலை. 17 வயசு பொண்ணுன்னொடனே ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஓடி போயிருப்பா அவன் முடியாது, வந்துருவா, இப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளை ஒரு டைம் காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி பதப்பதப்பீங்களோ அந்த திங்கிங்கில் யோசிங்க எல்லா விஷயத்தையும். ஏன்னா டக்குன்னு ஒரு பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி வரல, தேடி இருக்காங்க ரொம்ப நேரம், வரலைங்கவும் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்து அவங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலைங்கவும் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. இப்படி அவங்கள அலக்கழிச்சே அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இழுத்துட்டாங்களாம். யோசிச்சு பாருங்க. அப்போது இதுக்கு வந்து அவேர்னஸ் யார்கிட்ட வேணும்? எனக்கு வேணுமா இல்லை சமூகத்துக்கு வேணுமா? சமூகத்துக்கு வேணும். பொம்பளை பிள்ளையை தொட்டா நம்மளை வெட்டி போட்டுருவாங்க, சுட்டு போட்டுருவாங்க, தூக்கில் போட்டுருவாங்கங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே கிளியர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மேம், இதுக்கு முற்றுப்புள்ளியாக இருக்கிறது காரணமே வந்து மதுவும் இந்த கஞ்சா போதையும் தான் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் மேம். ஸோ இதை ஒழிக்கிறோம் அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்களே தவிர அது குறைஞ்ச பாடு இல்லை. அது வந்து இப்போ எப்படி எந்த அளவுக்கு மேம் இது வந்து எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்கு? ஒழிக்கணும் அழிக்கணும்னு சொல்கிறவங்க தாம்மா இன்றைக்கி வீதிக்கு 4 கடை திறந்துட்டு இருக்கிறாங்க. கஞ்சாவில் இன்றைக்கி குழந்தைங்க கையில் எல்லார் கையிலையும் ஈஸியாக கிடைக்கிது. அப்புறம் கொரியர் மூலிமா சாக்லேட் ரூபத்துலலாம் கிடைக்கிது. இது கேஸே ஃபைல் ஆயிருக்கு. அப்போது குற்றங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கும் போதையில் இருக்கிறவன் சைக்கோவும் மாறுறான். தனக்கு வந்து முன்னாடி இருக்கிறது தான் பிள்ளையா, தான் பெண்ணா, இல்லை அடுத்த வீட்டு பிள்ளையாங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியறதில்ல. அவன் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு வெறும் போதையில் செஞ்சான்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸிவே இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க போதையை வந்து அதிகரிச்சுட்டு, அதாவது போதைப் பொருளெல்லாம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் போதையை ஒழிப்போம், நாங்கள் வந்து தமிழ்நாட்டை பாதுகாக்குங்கிறது அவங்க வேணால் பேசிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் என்ன இருக்குதுன்னு எல்லா மக்கள் தரப்புக்கும் தெரியும். அதனால் போதை இதுக்கு முழுக்க 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 போதை வந்து தலைவிரிச்சாடு. அதாவது பொம்பளை பிள்ளைங்களை நாசமாக்குறதுக்கு இந்த போதை வந்து மிகப்பெரிய ஒரு பேக் போனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா மப்பில் தானே பண்ணுறாங்க. நான் வந்து தண்ணி அடிச்சுட்டு இப்போ திட்டிட்டேன், தண்ணி அடிச்சிட்டேன், தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி ரேப்பிங் அட்டம் பண்ண அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டு போயிடுவ, பாதிக்கப்பட்ட பர்சனுக்கு நீ என்ன தீர்வு கொடுக்க போகிற? ஏதாவது கொடி பிடிச்சாங்க போதையை ஒழிப்போம்னு எப்போ கடந்த அரசு ஆட்சியில் இருந்தப்போ, இப்போ இந்த அரசு அவங்களோட அரசே இருக்கிறப்போ, ஆனால் அவங்கள விட எண்ணிக்கையில் எத்தனை டாஸ்மாக் திறந்துருக்காங்க தெரியுமா? இப்போது இவங்களுக்கு வந்து சம்பாத்தியம் வேணுங்கிறதுக்காக கிராமங்கள்ல எதுக்குமா அத்தனை டாஸ்மாக்? ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் கண்ணார பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு ஏரியாவை கடந்து போகிறப்ப எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு. எதுக்கு இத்தனை? ரேஷன் கடை அந்த மாதிரி இருக்கா? எல்லாம் க்யூவில் போய் நின்று வாங்குறோமா? ஆனால் இன்றைக்கி டாஸ்மாக் பாருங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போது நீங்கள் எதை நோக்கி என்ன சொல்லி கொடுக்குறீங்க? உங்கள் ஆட்சியில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிவிடுவீங்க. வாக்குறுதியை அள்ளி தெளிக்கிற நீங்கள் அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும். பொதுமக்களை முதல்ல மக்களாக நினைங்க. நாயாக நினைக்கிறாங்க. வெறும் ஓட்டுக்காகவும் வெறும் என்ன சொல்ற அந்த கூட்டம் சேர்க்கறதுக்காகவும் நினைக்கிற இதாக இன்றைக்கி காலகட்டம் இன்றைக்கி இங்கே இருக்குது. அதனால் அவேர்னஸ் முழுக்க முழுக்க பெண்களுக்கு கொடுக்கறத விட ஆண்களுக்கு முக்கியமாக கொடுக்கணும். அதுக்கு சட்டம் போடணும். இதுதான் முக்கியமான அவேர்னஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவேர்னஸ்ங்கிற வார்த்தைக்கு ஆண்களுக்கு தான் இன்னும் முழுக்க முழுக்க தெரியப்படுத்தணும். ஆண்கள்னால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, பெண்களை தொடுற எல்லாருமே, அது வயசானவங்களாக இருக்கலாம், 16 வயசு பையனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, பெண்ணை தொட்டால் தண்டனை நம்மளுக்கு நிச்சயம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த குற்றவியல் சம்பவங்கள் குறையும். பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றிம்மா.